உனக்கு வெக்கமே இல்லையாடா? வெல்கம் பேக் டு மீனோஸ் கார்ட்ஸ் அண்ட் vlogs சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்து உட்காந்துருக்குறோம். ஸோ ஒரு சேலஞ்ச் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா விஸ்பர் சேலஞ்ச். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற விஸ்பர் சேலஞ்ச் தான். ரொம்ப நாளாக நான் எங்களை வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். சேலஞ்ச் வீடியோ பண்ணலாம். நீங்க பசியோட இருக்கீங்களா? நான் வேணா போய் ஆப்பம் சுட்டு எடுத்து தரவா? அட நோ நோ பிஸி. அதாவது பிஸி மீன் பிஸி. பிஸ் பிஸ். எது பிஸி பிஸா? கூடவே சப்போர்ட்டுக்கு வந்து ஆளும் கட்டு கையை போடுறோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த விஸ்பர் சேலஞ்சில் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு 6 வேர்ட்ஸ் கிட்ட எடுத்திருக்கோம். எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்க போகுது. நான் என்ன வேர்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணியிருக்கேன், என்ன கேட்டகரியில் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அவங்க காதில் வந்து ஹெட்செட் மாட்டினதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு 5 வாட்டி போதும்ல, 5 சான்ஸ். ஸோ 5 சான்ஸ் கொடுக்கலாம். இந்த வேர்ட்ஸை கண்டிப்பாக காதில் பாட்டை கேட்டுட்டு சுத்தமாக வேர்ட்ஸ் வந்து கேட்காது தான். பட் இருந்தாலும் ஒரு 5 சான்ஸில் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஒன்று வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் அது முடியல அப்படின்னா அந்த நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம சேலஞ்சுக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. அதுக்குள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா என்ன பண்ணனும்? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாம் கிட்டேயும் பேசுங்க. ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடுதான் எப்பவுமே. ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணிடலாம். நானே போடுறேன். வெளிய சவுண்ட் கேட்கணும், பாட்டு சவுண்ட் வெளிய கேட்கணும். நான் தான் பாடணும் அதுக்கு. குட்டியா ஓகே, அங்க காமிச்சிரு. சாங் வந்து ப்ளே ஆயிட்டு தான் இருக்கு. ஏதாவது கேக்குதா? ஏதாவது கேக்குதான்னு கேக்குது. அது கேக்குது எனக்கு. அது கேக்குதா? ஆமா. அப்போ எப்படி நான் சொல்றது உனக்கு கேட்காம இருக்கு? அது எனக்கு தெரியாது. ஐயோ நான் பேசுறது அது பாட்டுல ஒரு பீட் இறங்கும் ஏறும், அந்த டைம்ல கேப்ல கேட்கும். சரி நீ அதுக்குன்னு கத்தாத. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்றத சொல்லிடலாம். ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்கிற கேட்டகரி பார்த்தீங்கன்னா அந்த 90s கிட்ஸோட மெமரிஸை தூண்டுற மாதிரி அந்த டைமில் இருக்கக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும்ல. ஸோ அதில் தான் வேர்ட்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு பலேரியா பல்பொடி. பலே பலே பல்பொடி. பலேரியா பல்பொடி. பலே பலே பல்பொடி. பல்லு இல்லாதவனுக்கு பலேரியா பல்பொடி. பலே பலே பல்பொடி. பல்லு இல்லாதவனுக்கு பலேரியா பல்பொடி. பலே பலே பல்பொடி. பயோரியாவா? பயோரியா பல்பொடி பல்லு இல்லாதவனுக்கா? பயோ ஓ அது பயோரியா. பாரதியாரா பாரதி ராஜாவா? அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. பயோரியா பல்பொடி. பலே பலே பல்பொடி. பயோரியா பல்பொடி. பலே பலே பல்பொடி. பலே பலே பல்பொடி. கரெக்டா? ஐயே ஒண்ணு தர்ஷமா ஒண்ணு. ஆக்சுவலி நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். பயோரியா பல்பொடி. பலே பலே பல்பொடி. பலே பலே பல்பொடி. ஃபர்ஸ்ட் வேர்ட் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் வேர்ட் போலாம். அப்புறம் தாமதம். பெரியவர் சிறியவர் அனைவரும் விரும்பிடும் நிஜாம் பாக்கு. சத்தமா சொல்லு. பெரியவர் சிறியவர் அனைவரும் விரும்பிடும் நிஜாம் பாக்கு. பெரியவர் சிறியவர் அனைவரும் விரும்பிடும் நிஜாம் பாக்கு. நிஜாம் பாக்கு. திருப்பி சொல்லு. பெரியவர் சிறியவர் அனைவரும் விரும்பிடும் நிஜாம் பாக்கு. வாயே அசைக்க மாட்டேங்கிற நீ. பெரியவர் சிறியவர் அனைவரும் விரும்பிடும் ஒண்ணுமே தெரியல. பாக்கு. ஒண்ணுமே கேட்கல எனக்கு. கேட்க கூடாதுன்னா காதுல மாட்டிருக்கு. இப்பதான் பாட்டு ஆஃப் ஆயிட்டு இருக்கு. சொல்ல மாட்டேன். அடுத்த பாட்டு போடு. சவுண்ட் கேக்குதுல உனக்கு பாட்டு சவுண்ட். கேக்குது.
சிறியவர் அனைவரும் விரும்பிடும் நீ ஜம்பா. நீ வாய்க்குள்ளே பேச, சத்தமா பேச சத்தமா மாட்டேங்கிற. சொல்லிருக்கேன். நீ சத்தமான பேசல, இப்பதான் சொல்றேன் சத்தமா சொல்றேன் அப்படின்ட்டு. பெரியவர் சிறியவர் அனைவரும் விரும்பிடும் நீ ஜம்பாக்கு. என்னடா முறப்பு மூஞ்சியும் முகர கட்டையும். பெரியவர் சிறியவர் அனைவரும் விரும்பிடும் நீ ஜம்பாக்கு. நிறுத்தி சொல்ல, ஒரு வேளை நிறுத்து. பெரியவர் பெரியவர் சிறியவர் சிறியவர் சொல்லு 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 சொல்லு. போயிட்டுதான் இருக்கு. அனைவரும் விரும்பிடும் நீ ஜம்பாக்கு. என்னது? அதே மாதிரி நிறுத்தி பேசு. பெரியவர் சிறியவர். அனைவரும் விரும்பிடும் நீ ஜம்பாக்கு. அறுபது சிறியது. பெரியவர் சிறியவர் அனைவரும் விரும்பிடும் நீ ஜம்பாக்கு. நிஜம் பாக்கு. அது ஒரு நீ எல்லாம் அட்வர்டைஸ்மென்ட் தானே? ஆமா அதுதான். நீ எல்லாம் 90s கிட்ஸ் தானே சொல்லு. ஏய் பதில சொல்றா. அட்வர்டைஸ்மென்ட் என்ன நான் மறந்துட்டேன். அது விரும்பிடும் அனைவரும் விரும்பிடும். 60 20மா? ஓ போட்டா முடிஞ்சு போச்சு. 6 சான்ஸ்க்கு 8 சான்ஸ் 10 சான்ஸ் போயிட்டு இருக்கு. நிஜம் பாக்கு பாதி கண்டுபிடிச்சிட்டோம்ல. அது கரெக்ட் தான். இடையில உள்ள வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. அதுதான் ஆட்னு சொல்லிட்டோம்ல. அப்ப அந்த ஆட் சொல்றது நிஜம் பாக்கு. விரும்பும் நிஜம் பாக்கு. இல்ல எடு காதுல எடு. அவுட். பாதி தான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னது? பெரியவர் சிறியவர் அனைவரும் விரும்பிடும் நீ ஜம்பாக்கு. ஏதோ ஒரு ரெண்டு வேர்ட் வரல. அதெல்லாம் கிடையாது. 90s கிட்ஸ்க்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். 90s கிட்ஸ். 80s கிட்ஸ். 80s கிட்ஸ். அப்போ 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து 2000. ஆமா நீ 2000 நான் 90. அடியா தர்ஸ்மா. நீ என்ன போவோம் இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல இன்னொன்னு சொல்லலாம். ஒரு கேம் ஒரு விளையாட்டு பிளஸ் சொல்லலாம். யாரு திட்ற பாவம். கொலையா முந்திரிக்கா. ஒரு ஊர்ல கொலையா முந்திரிக்கா. ஒரு ஊர்ல முருங்கக்காவா? கொலையா முந்திரிக்கா. கொலையா முந்திரிக்கா. கொரைக்காமக்காவா? கொலையா முந்திரிக்கா நிறைய சுத்தி வா. கொலையா முந்திரிக்கா நிறைய முந்திரிக்காவா? கொலையா முந்திரிக்கா நிறைய கொலையா முந்திரிக்கா நிறைய புடிச்சிட்டேன். வேலை புடிச்சிட்டேன். சொல்லு சொல்லு. சொல்லு. நீ கடைசி ஒரே தடவை சொல்லு. கொலையா நிறைய சுத்தி வா. நிறைய சுத்தி வா. கொலையா முந்திரிக்கா நிறைய சுத்தி வா. அப்பா 2 கண்டுபிடிச்சிட்டேன். 3ல 2. நீ சொல்லு. தர்ஷுக்கு சொல்லுவோமா? இடையில ஒரே ஒரு இது தர்ஷுக்கு. இது தர்ஷுக்காக. அவன் கால்ல அவனுக்கு பிடிச்சதே சொல்லுவானா? பாட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. புரியுதா? தட்டா மேஜிக் தட்டா க்ளீன். சொல்லு என்ன சொல்ற? கால் கேக்குது. கால்ல சேராதுல. அதனால கால் கேக்குது. அவங்க அப்படி சரி நெக்ஸ்ட் வார்த்தை சொல்றோம் சரியா? தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. சொல்லு என்ன சொன்னோம்? தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். தர்ஷமா தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. என்ன சொல்றோம்? அம்மா என்ன சொன்னேன்? தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. கேக்கலையா? ஆமாம். ஸோ ஞாபகம் சொன்னது மறந்து போச்சு. சொல்லட்டா? உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? சொல்லு. உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? உனக்கு உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? ஏய் என்ன பையன்? ஏய் மிஸ்டர். உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? டூத் பேஸ்ட்ல? ஆமா டூத் பேஸ்ட். உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? உப்பா? டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? உங்க டூத் கரெக்ட்டா? இல்ல. உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா?
உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? அந்த வார்த்தையை தான் ஒழுங்கா சொன்னேன். உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? என்ன கேக்குறது தெரியல எனக்கு. ரொம்ப மொக்கையா எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். சரி. ஆமா இதெல்லாம் தெரியாம இருக்க. இது டெய்லி போட்டுட்டே தான் இருக்கான். டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? சரி அடுத்த வார்த்தை. பிட் எழுதி வச்சிருந்தேன் பார்க்கலாம். அம்மா ஈஸியா சொல்லுதாம்மா நமக்கு. ஈஸியா இருக்கு கண்டுபிடிச்சலாம். ஐ லவ் யூ ரஸ்னா. ஐ லவ் ரஸ்னா. ஐ லவ் யூ ரஸ்னா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ரஸ்னா. ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ ரஸ்னா. ஐ லவ் ஐ லவ் யூ ரஸ்னா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ரஸ்னா. ஐ லவ் யூ ரஸ்காவா? தர்ஷமா எங்க போற? ரஸ்மா என்னன்னு பார்த்து சொல்லு. ஐ லவ் யூ ரஸ்னா. ஐ லவ் யூ ரஸ்னாவா? ரஸ்னா. ஐ லவ் யூ ரஸ்னா. கரெக்ட்டா? நான் சொல்லிட்டேனா? நீ ஒண்ணுதான் சொல்லலையா? ஆமா. அப்ப எல்லாத்தையும் நான் ஈஸியா எடுத்துர்க்கேன். அதனால நீ கண்டுபிடிக்க மாட்டே. நான் சொல்றேன். ஆமாமா. பழைய 90s கிட்ஸோடது வேற என்னது இருக்கு? லாஸ்ட் அண்ட் ஃபைனல். ஆமா. சோ 4. எப்படி நான் தான் வின்னு. நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்? இப்பதான் யோசிக்கிறேனா. பாட்டு நின்னு. ஆல்ரெடி 2 சொல்லி ஃப்ளாப் பண்ணதுனால எனக்கு வேற வேர்ட்ஸ் இல்லாம முடிச்சிட்டு இருக்கேன். என்ன சொல்லலாம்? மம்மி ஏதோ நடக்குது. இந்த கேம்ல நான் தான் தோக்க போறேன்னு நினைக்கிறேன். நான் வந்து எல்லாமே ஈஸியா எடுத்துட்டேன். இந்த 90s கிட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கறப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கேம் வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்க்கலாம். இல்ல ஒரு கேமோட வேர்ட் வந்து சொல்லலாம். ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு ஊர்ல ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு பூ ஒரு ஊர்ல பூத்தது. தட்டுக்கா. ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு பூ பூத்தது. ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு பூ ஒரு கரெக்டா? ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு பூ பூத்தது. ஊனா என்ன ஒண்ணும் தெரியல. ஒழுங்கா சொல்லு. ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு பூ பூத்தது. ஒரு ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு பூ பூத்தது. பூ பூத்ததா? ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு பூ பூத்தது. ஒரு ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு பூ பூத்தது. தெரியலமா கண்டுபிடிக்க முடியலமா. டென்ஷன் ஆகாத. கூல் டவுன். ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு பூ பூத்தது. ஒரு குடம் தண்ணி கரெக்டா சொல்லு. சொல்லு சொல்லு. ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு பூ பூத்தாச்சு. அதானே? ஒரு பூ பூத்தது. ஓகே முடிஞ்சு. ஸோ நான் வந்து எல்லாமே ஈஸியா எடுத்துருக்கேன். நீ அதே மாதிரி ஈஸியா சொல்லணும். சரியா? என்னது? காலில இருந்து எடு. நான் எல்லாம் ஈஸியா சொல்லி முடிச்சிட்டேன். நீயும் அதே மாதிரி ஈஸியா சொல்லணும். ஈஸியா சொல்றேன். சரியா? இல்லையா ஈஸியா நம்ம சொல்லிடுவோமா? எருமை மாடு. அட ஈஸியா கண்டுபிடிச்சிட்டியா பாருங்க. அது